இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆட்சியில் பங்கு, அதிக சீட் கேட்டு திமுகவுக்கு தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். அதிலும் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என பொதுவெளியில் பேசி வருகின்றனர். இதனால் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கூட தொடங்கவில்லை. இந்நிலையில் சென்னையில் இந்தியா டுடே கருத்தரங்கம் நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது: 2021 சட்டசபை தேர்தலை ஒப்பிடும்போது 2026 சட்டசபை தேர்தல் எங்களுக்கு கடினமாக இருக்காது. நிறைய சாதனைகளை திமுக அரசு செய்திருக்கிறது. அவற்றை மக்களிடம் எடுத்து சொல்லி வெற்றி பெறுவோம். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். திமுக அரசு தொடர வேண்டும், நலத்திட்டங்கள் தொடர வேண்டும் என தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு பல நெருக்கடிகளை கொடுத்தாலும் நாங்கள் மக்களுக்கு பல நன்மைகளை செய்து வருகிறோம். மத்திய அரசால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கவோ மறைக்கவோ முடியவில்லை. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் கொடுத்தது 0. தேர்தலில் அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தரப்போவதும் 0 தான் என ஸ்டாலின் கூறினார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 12% ஓட்டு வித்தியாசம் உள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் எத்தனை கூட்டணிகள் அமைந்தாலும் திமுக கூட்டணிதான் வெல்லும் கூட்டணியாக இருக்கும். திமுக கூட்டணியில் குழப்பம் என திட்டமிட்டு செய்திகள் பரப்புகிறார்கள். திமுக காங்கிரஸ் இடையே எந்த குழப்பமும் இல்லை. குழப்பம் வரும், குளிர்காயலாம் என மற்ற கட்சிகள் நினைப்பது நடக்காது. ஆனால் ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்துவராது. இது காங்கிரஸ் தலைமைக்கு நன்றாக தெரியும். அரசியலை தாண்டி ராகுலை ஒரு சகோதரராக பார்க்கிறேன். அவரும் அப்படித்தான். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்து இருக்கும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். ஆட்சியில் பங்கு என காங்கிரஸ் தலைவர்கள் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தனது முடிவை தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.